பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா. குருவே சரணம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தர்ம கர்மாதிபதி யோகம், அதாவது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம். அதாவது தொழில் சம்பந்தமான ஒரு யோகம். இந்த யோகம் தொழில் பார்க்கறது சம்பந்தமான அது தொடர்பான வீடியோவை இன்றைக்கி பதிவு பண்ண போகிறோம். தர்மம் அப்படின்னா கொடுப்பது, கர்மம் அப்படின்னா பெறுவது. தர்மம் எனப்படுவது கொடுப்பது. அதனால தான் ஒரு சிலரை நாம் கொடுத்து வைத்தவன் அப்படின்னு சொல்கிறோம். கொடுப்பதினால் ஏற்படும் புண்ணியத்தை தரும் ஸ்தானமே பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதற்கு திரிகோண ஸ்தானங்களையும் தர்மஸ்தானங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கன்னிகாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பெண் கொடுத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்து மற்றொரு குடும்பத்திற்கு இன்னொரு குடும்பத்திற்கு கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். அதனால தான் சந்திரன் என்ற ராசி, அதாவது உடல்காரகன் சந்திரன் நின்ற ராசிக்கு திரிகோண ராசிகளான 1, 5, 9 ராசிகளில் பெண் குழந்தைகள் ஜனிக்கிறார்கள். அதாவது தர்மஸ்தானங்களில் அதன் திரிகோண ஸ்தான அதிபதிகள் ராசிகள் அல்லது நட்சத்திரங்களில் பெண் குழந்தைகள் ஜனிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்ததாக தர்மம் எனப்படுவது கொடுப்பது, கர்மம் எனப்படுவது பெறுவது. தர்மம் என்றால், அதாவது இப்போ தர்மத்தை பார்த்துட்டோம், அடுத்து கர்மத்தை பார்ப்போம். கர்மம் என்றால் செயல்படுதல், அதாவது தொழில். ஒரு தொழிலை செய்து வருமானம் பணத்தை பெறுவது கர்மம். தொழிலை குறிக்கும் ஸ்தானங்களை கர்மஸ்தானம், அதற்கு திரிகோண ஸ்தானங்களை, அதாவது பணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை தனஸ்தானம், 2ஆம் இடம். அதாவது 2ஆம் இடத்தை தனஸ்தானம்னும் 6ஆம் இடத்தை கடன் பெறுறோம் இல்லையா, கடனாக பணத்தை தானே பெறுறோம், அதனால் 6ஆம் இடத்தையும் 2, 6, 10ஆம் இடங்களை கர்மஸ்தானங்கள் என கூறுகிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் லக்கணத்திற்கு 9, 10க்கு அதிபதிகள் ஒன்று சேர்ந்து 9ஆம் அதிபதி அல்லது 10ஆம் அதிபதி திசை நடந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் மிகவும் சிறப்பாக செயல்படும். சிறு தொழில்கள் மற்றும் பெரிய தொழிற்சாலைகள், கான்ட்ராக்ட் தொழில், 4 பேர் அல்லது 40 பேர் வைத்து வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறது. வேலையாட்களுக்கு சம்பளம் பணம் கொடுப்பது தர்மத்தையும், வேலையாட்களை வைத்து பணம் பெறுவது சம்பாதிப்பது கர்மத்தையும் குறிக்கும். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு சிலருக்கு சிறிய அளவிலும் ஒரு சிலருக்கு பெரிய அளவிலும் செயல்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. பார்த்துக்கிடுங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானங்களோட திசைகளில் அல்லது அதற்கு திரிகோண ஸ்தானங்கள், ஒரு திரிகோண ஸ்தானங்கள்லேருந்து ஒரு கிரகம் திசை நடத்துதுன்னா அந்த ஜாதகர் உடல் உழைப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படாமல், தொழில் அப்படிங்கிறதோ ஒரு வேலையோ செய்யாமல், புண்ணிய பலத்தால், அவர் செஞ்ச புண்ணிய பலத்தால் கொடுத்து வைத்த பணத்தை எடுத்து செலவு செய்வது போல மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். இது தர்ம ஸ்தானத்திற்கு உண்டான பலன். அடுத்து கர்மஸ்தானங்களான 10ஆம் இடம், 2ஆம் இடம், 6ஆம் இடத்து திசைகள் அல்லது அந்த இடங்களில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினா நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியாமல், சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் தொழில் செய்து வேலை செய்து நிறைய பெரும் பொருள் பெரும் பணம் சம்பாதிப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நடந்தால் தர்மஸ்தானமும் கர்மஸ்தானமும் அதிபதி, இந்த 2 அதிபதிகளையும் ஒன்று சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்பட்டு அந்த ஜாதகர் இருந்தால் மிகவும் மகிழ்ச்சியாக தொழில் செய்து மகிழ்வான சிறப்பானது ஒரு வாழ்க்கை
யோகமான ஒரு வாழ்க்கை வாழ்வார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் கர்ம ஸ்தானாதிபதியும் ஒரு சில லக்கணங்களுக்கு ஒரே கிரகமாக அமையும். உதாரணத்துக்கு ரிஷப லக்கணம்னு எடுத்துக்கிட்டால் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியும், அதாவது பாக்கியஸ்தானாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும் சனி ஒருவரே. இப்போ இந்த சனி தசை 10ஆம் இடத்துலேருந்தோ அதாவது கேந்திர திரிகோணங்களில் இருந்து இந்த தசை நடந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக சிறப்பான ஒரு வாழ்க்கை, நல்ல தொழில் பணம் காசோடு வாழ்வாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது நிறைய இன்னும் 2-3 லக்கணத்துக்கு கூட இருக்குது. கடக லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை 5-10 அடுத்து கன்னியா லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டால் 1-10 புதன். இப்படி ஒரே கிரகமாக இருந்து செயல்படக்கூடிய திசைகளும் இருக்குது. ஆனால் நம்ம மூல நூல்களில் சொல்கிறது 9-10க்கு அதிபதியான 2 ஸ்தானத்துக்கும் அதிபதியான கிரகங்கள் ஒன்று சேர்ந்து நடத்தால் மட்டும்தான், ஒன்று சேர்ந்து இருந்து அதில் ஒரு கிரகத்தோட திசை நடந்தால் மட்டுமே தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு மூல நூல்களில் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னோட அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரே கிரகமாக 9-10க்கு அதிபதி சனி ஒரே கிரகம், 2-5 புதன் ரிஷப லக்கணத்துக்கு ஒரே கிரகம், கன்னியா லக்கணத்துக்கு 1-10 கிரகம் புதன் ஒரே கிரகம், அதுக்கப்புறம் கடக லக்கணத்துக்கு 5-10 செவ்வாய் ஒரே கிரகம். இவங்கெல்லாம் ஓனராகவும் இருப்பாங்க, முதலாளியாகவும் இருப்பாங்க, கூடவே சேர்ந்து வேலை செய்வாங்க. அப்படி இல்லைன்னு கேட்டால் முதலாளியாகவும் இருந்து தொழில் செஞ்சு மகிழ்ச்சியானது ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, நிறைய பொருள் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத என்னோட அனுபவத்தில் கண்ட உண்மை. இதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருந்ததுன்னா அந்த யோகத்தை எப்படி நம்ம என்ன தொழில் பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறத எல்லோரும் அந்தந்த தன்னோட ஜோசியர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல யோகமான வாழ்க்கை அனைவரும் வாழணும்னு வாழ்த்துறேன். குருவே சரணம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.